பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை, அவர் எங்கு போனா என்ன செய்தார், அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கிறேன். கவனிங்க. 19 வாசிக்கிறேன். அவர் ஆவியிலே அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேரை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள். இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இயேசு கிறிஸ்து எங்க போனாரா? பாதாளத்துக்குள்ளாக கடந்து போயிருக்கிறார். ஏன்னா அங்கதான் சிறை இருப்புல வைக்கப்பட்டிருக்காங்க. காவலில் என்பது எப்படி சிறையில வைத்திருக்காங்க அவங்கள. இப்போ அந்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட என்ன பேசியிருக்கலாம்? எனக்கு இந்த வேதத்துல எதை குறித்தும் இவர் இதுதான் பிரசங்கித்தார், இதை குறித்து தான் பேசினார் என்று எதுவுமே சொல்லப்படவில்லை. நம்ம இப்படி யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் போன உடனே அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் நோவாவை வைத்து உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்பதற்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கீழ்ப்படியாம போய் நீங்க எந்த ஒரு வார்த்தையும் செவி கொடுக்காம இருந்ததுனால அழிக்கப்பட்டீங்க. ஆனா பாருங்க, இதே நினிவே பட்டணத்தாருடைய பாவங்களும் என்னோட சமூகத்துல வந்து எட்டினது. நான் யோனாவை அமிச்சு அவங்க இடத்துல தீர்க்க தரிசனம் சொன்னேன். இன்னும் 40 நாள்ல இந்த தேசம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னேன். ஆனா அவங்க எல்லாரும் கீழ்ப்படிந்து ரட்டுடுத்தி மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் உண்ணாம எல்லாரும் சாம்பலில புரண்டு கிடந்தாங்க. அவங்களுடைய காரியங்கள் இரக்கங்களை எல்லாம் பார்த்து கெஞ்சுதலை கேட்டு தீங்குக்கு மனசாபப்பட்டு அவங்களை அழிக்காம இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறத நம்ம பார்க்கலாம். சரியா? இதுவாதான் இருக்கும். ஏன்னா இவங்க கீழ்ப்படியாதவர்கள். நோவாவை அமிச்சு நீதியை பிரசங்கித்த போது யாருமே அதை வந்து ஒரு பொருட்டா எண்ணாதவர்கள். இது வசனம் சொல்லுறது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் ஒரு தவணையை கொடுத்து காத்து கொண்டிருந்தார். ஒருவேளை மனம் திரும்பினால் இவர்களை நம்ம பாதுகாப்புன்னு சொல்லி காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தன் ஜீவனை இழந்து விட்டார்கள். அடுத்தது இன்னொரு காரியம் நடந்திருக்கலாம். சாத்தான் அந்த சத்தத்தை கேட்டு என்ன இன்றைக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது, என்ன நடக்கிறது எங்கு என்று சொல்லி பார்க்கும்படியாக வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே எனக்காகவும் எனக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற தூதர்களுக்காகவும் தான் இந்த பாதாளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர், அவருக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டிருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் அப்பவே சொன்னனே, எப்போ இந்த பாவமும் சாபமும் காரியங்களும் இந்த பூமியில வரதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்களோ, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கிட்ட, அன்றைக்கே நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, ஸ்திரீயின் வயிற்றில பிறந்தாவது உங்களை வந்து தலையை நசுக்குவேன் நான் சொன்னனே. நேற்றைய தினத்துல நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க தலையை நசுக்கி பல்லெல்லாம் உடைத்து கண்களை நோண்டி உங்களை சிலுவையில 3 விதமான ஆணிகள் அடித்தனே. பிதாவுக்கு அடையாளமாக அவருடைய சார்பாக வலது கையிலும், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சார்பாக இடது கையிலும், பரிசுத்த ஆவியானவரின் சார்பாக உன் 2 கால்களிலும் ஆணி அடித்து உன்னை மரத்துல மாட்டி உன்னை வெற்றி சிறந்தனே. அதுக்குள்ள நீ மறந்துட்டியா என்று கேட்கும் பொழுது இந்த பிசாசானவன் என்ன பண்ணிருப்பான்? அப்படியே திரு என்று முழிச்சிருப்பான். அப்ப ஆண்டவர் திரும்பவும் சொல்லியிருப்பாரு, என்ன சொன்ன? நீ என்ன பணிந்து கொண்டா இந்த பூமி எல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னியே. இப்ப பாரு, நீ இருக்கிற இடம் எது? பாதாளம். இப்படிப்பட்ட இடம் தான் உனக்கு சிறந்த இடம், நீ இங்கதான் இருக்கணும் என்று சொல்லி பேசியிருக்கலாம். பாதாளத்துல போய் கீழ்ப்படியாத ஆவிகளிடத்துல இப்படி சொல்லியிருக்கலாம், பிசாசின் இடத்துல இப்படி சொல்லியிருக்கலாம். இப்படி வேதத்தை எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சில காரியங்கள்ல வெளிப்படுத்தும் போது இதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் என்ன பண்ணிருப்பாரு? நீ இங்கதான் இருக்க வேண்டியது, இங்கேயே இரு என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு? உயிர்த்தெழுந்து மீண்டும் வந்திருப்பார். எனவே நீங்க இந்த காரியங்களை குறித்து அதிகமாக வேதத்துல பார்த்தா எங்கேயும் நமக்கு கிடைக்காது. கர்த்தர் சில காரியங்களை நமக்கு இப்படி வெளிப்படுத்தலாம், இப்படி நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதை குறித்து தான். இதை நீங்க அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஃபாலோ செய்யுங்க, அநேகருக்கு இது பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென்.